வணக்கம் குட்டி குழந்தைங்களா, மீனம்மா இன்னைக்கு உங்களுக்கு கதை சொல்ல போறேன். என்ன கதைன்னு ஆர்வமா இருக்கா? வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு சிறிய நரியோட கனவு தான் இன்னையோட கதை. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு காட்டுல ஒரு சிறிய நரி வாழ்ந்து வந்துட்டு இருந்ததாம். அந்த நரிக்கு நிறைய நாளா ஒரு ஆசை இருந்ததாமா. அது என்ன ஆசை உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது என்னன்னா, அங்க இருக்க ஒரு மலையினோட உச்சி மேல ஏறி இந்த உலகத்தையே பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுச்சாமா. நம்பிக்கையோட இருந்துச்சாமா. கண்டிப்பா ஒரு நாள் அந்த மலையினோட உச்சி மேல ஏறி நம்ம இந்த உலகத்தை பார்ப்போம்னு நினைச்சுச்சான் அந்த நரி. அதுக்காக பல தடையெல்லாம் தாண்டி அந்த நரி அந்த மலையோட உச்சிக்கு போக முடிவு பண்ணுச்சாமா. போகிற வழியில ஒரு முதலை ஒன்று நரிக்கிட்ட பேசுச்சான். அப்போ நரி முதலை கிட்ட சொல்லிச்சான், அந்த மலையினோட உச்சி மேலே ஏறி உலகத்தை பார்த்தா மிகவும் அழகா இருக்குன்னு சொல்லிச்சான். எனக்கு அதுதான் என்னோட கனவுன்னு நரி சொல்லிச்சாமா. அந்த முதல்ல என்ன சொல்லிச்சான், என்ன அந்த மலை உச்சிக்கு நீ போக போறியா அப்படின்னு கேட்டுச்சான். அது என்னோட நீண்ட நாள் கனவுன்னு சொல்லிச்சான் நரி. முதல்ல அதை கேட்டதுமே, பரவாயில்லையே, நீ ரொம்ப நம்பிக்கையோட இருக்க, கண்டிப்பா நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் இருந்தீன்னா கனவை உன்னால அடைய முடியும்னு அந்த முதல்ல சொல்லிச்சான். நரியும் தன்னோட முயற்சியை கைவிடாம அந்த இடத்துல இருந்து பல தடைகளை தாண்டி அந்த மலையினோட உச்சியை சென்றடைகிறதுக்கு புறப்பட்டுச்சாமா. நரியினோட விடாமுயற்சியால நரியும் அந்த இடத்த வந்து சேர்ந்துருச்சு. நரி மலையினோட உச்சியின் மேல நின்று அந்த உலகத்தை பார்த்து ரசிச்சுச்சாமா. அழகழகான பெரிய ஆறும் பெரிய பெரிய மரங்களையும் பார்த்து அந்த நரி ரசிச்சுச்சாமா. ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சாமா. இதுல இருந்து என்ன தெரியுது குழந்தைங்களா? நம்பிக்கையும் முயற்சியும் அதற்கான ஆற்றலும் இருந்தா கண்டிப்பா நம்மளும் நம்மளோட கனவுகள்ல வெற்றி அடையலாம். அதுக்கு அப்புறம் நரியும் தன்னோட இருக்கிற எல்லா சின்ன சின்ன மிருகங்களுக்கும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் பொறுமையும் இருந்தா கண்டிப்பா உங்களோட கனவை அடைய முடியும்னு சொல்லிச்சாமா. அந்த சின்ன மிருகங்களும் அந்த மலையினோட உச்சியில ஏறி உலகத்தை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருந்ததாமா. குழந்தைங்களா, எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையோடையும் முயற்சியோடையும் ஆற்றலோடையும் செஞ்சு பாருங்க, வெற்றி உங்களுக்கு மட்டுமே. குழந்தைங்களா, கதை பிடிச்சிருந்ததா? மீனம்மாவோட தொடர்ந்து படிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி குழந்தைங்களா.